guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 26. எபிசோடு 25 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணது போதும், வாங்க கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே 2 விஐபிஸ் பிரசிடெண்ட்டை மீட் பண்ண வராங்க. பஸ்ட்டு யாருன்னா செயின்ஸ் லூசியன்னு சொல்கிறா. இதை கேட்டதும் எல்னோர் கொஞ்சம் யோசிச்சுட்டு அவன் நெக்ஸ்ட்டு செமஸ்டர் தானே ஸ்கூலில் சேர போகிறான்னு கேட்குறா. அதுக்கு செக்ரட்டரி அது உண்மைதான், ஆனால் அவளோட எக்ஸ் இன்வால்வ் ஆன ஒரு பிரச்சனைனால அவளை அடுத்த வாரமே சேர்க்க முடிவு பண்ணிட்டாங்க. ஹோலி ஸ்டேட்டும் இன்க்விசிஷனும் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நான் அதை சொல்ல வரல, லார்டு கிடியன் நம்ம ஸ்கூலுக்கு வரப்போறாருன்னு சொல்கிறா. அந்த பேரை கேட்டதும் எல்னோர் மூஞ்சில ஒரு ஷாக்கு. என் அப்பா வராரான்னு முணுமுணுக்கிறா. அதே நேரத்தில் தூரத்தில் ஒரு ரூமில் ஒருத்தன் வெளியில் பார்த்துக்கிட்டே இந்த சிட்டியோட பிஸியான வைப் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறான். அந்த ரூமுக்குள்ளே அந்த சயின்டிஸ்ட் லூசியன் தம் அடிச்சுக்கிட்டு, அந்த ஜன்னலை கொஞ்சம் மூடுறியா, அந்த லைட்டு கண்ணை கூசுதுன்னு கடுப்பாகிறா. அவள் சொன்னதை கேட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சர் அப்படியே சிரிக்கிறான். எவ்வளோ ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, இப்போலாம் ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு லைட்டு பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறான். முன்னாடி இருந்து லூசியன் புகையை விட்டுக்கிட்டு, நீ வாழ்க்கையை ஃபுல்லாக ஒரு டார்க்கான ப்ரேயர் ஹவுஸ்லேயே கழிச்சா நீயும் இப்படி தான் ஆகணும்னு நக்கலாக சொல்கிறா. அவள் சொன்னதை கேட்டு அந்த பையன் கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆகிடுறான். அப்புறம் இது கதையில் ஒரு டார்க் ட்விஸ்ட் மாதிரி இல்லைன்னா கேட்குறான். லூசியன் மறுபடியும் ஜன்னலை மூடுவான்னு கத்துறா. நைட்டுன்னு சொன்னதுக்கு அந்த பையன் இந்த பீஸை நான் இன்னும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணணும்னு சொல்கிறான். இதை கேட்டது லூசியன் நக்கலா அவன்கிட்ட பீஸை பற்றி கேட்குறா. ஒரு டீமன் கும்பிட்றவனும் ஒரு சயின்டிஸ்ட்டும் ஒரே ரூமில் இருக்கும், இதில் நீ பீஸை பற்றி பேசுறியான்னு கேட்குறா. அந்த பையன் சிரிச்சுக்கிட்டு நாம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டோம்னு நினச்சேன்னு சொல்கிறான். இதோட அவங்க மீட்டிங்கில் இருந்த டென்ஷன் கொஞ்சம் குறையுது. அவனை அதுக்கு மேலே பேச விடாமல் அவள் ஃபேஸை ஒரு மாதிரி லிமிட்டாக செட் பண்ணுறா. நாம் 2 பேரும் ஒரே டார்கெட்டுக்காக தான் ஒர்க் பண்ணுறோம், அதுக்காக நான் உனக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்காத, இதை சாத்தியமானு நீ நினைக்கிறியான்னு கிண்டலாக கேட்குறா. ஆனால் அந்த பையன் அதை பெருசாக எடுத்துக்கல. நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த பைண்டிங் கார்டு தான். 2 விதியில் நம்ம உசுறு மாட்டிக்கிட்டு முழிக்குது. அந்த விஷயத்தில் நாம் 2 பேரும் ஒன்று தானே சொல்கிறான். இப்போ லூசியன் பார்வையில் பார்த்தா அவள் இன்னொரு வாட்டி புகையை வெளியே விட்டு, நீ என்ன வேணா நினச்சிக்கோ, ஆனால் நான் காப்பாற்ற வேண்டிய ஒரு ஆள் இன்னும் இருக்கான்னு முணுமுணுக்கிறா. அந்த நிமிஷம் அவன் மைண்டில் ஒரு ஃபேஸ் வந்து போகுது. அவளோட சிஸ்டர், அந்த டட் ஏற்கனவே மீட் பண்ண அவங்க அப்பாவோட செல்ல பொண்ணு. அவங்க அப்பாவோட சீக்கிரம் செல்ல பையன்தான் நம்ம ஹீரோ. சம்மர் வந்துடுச்சுன்னு அப்பா லெட்டரில் சொல்கிறாரு. நீ இருக்கிற இடத்துல வெயில் நம்ம ஊரை விட அதிகமாக இருக்கும், உன் உடம்ப நல்லா பார்த்துக்கோ, நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அனுப்பியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிடு, ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் வருதுன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் வேலை அதிகமாக இருக்கிறதால எங்களால் வர முடியாது, அதுக்கு பதிலாக நான் ஹெக்மன் அனுப்புகிறேன், உனக்கு ஏதாவது வேணும்னா அவன்கிட்ட கேளு, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கும், நீ கவலைப்படாமல் சைலண்ட்டாக இரு, ரொம்ப சீன் போடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. அங்கே ஒரு கூட்டமாக பசங்க ஓடி வராங்க. உன்னோட புத்திசாலி அப்பாவை பற்றி கவலைப்படாத, ஆனால் எந்த பிரச்சனையும் பண்ணிடாத, எனக்காக சைலண்ட்டாக இரு, உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைச்சா சம்மர் லீவில் வீட்டுக்கு கூட்டிட்டு வா, இந்த அப்பாவுக்கு பேரப்பிள்ளையை பார்க்கணும்னு ஆசையாக இருக்காதா என்ன, எப்படியோ உடம்ப நல்லா பார்த்துக்கோ, அன்புடன் உன்னோட அப்பா ஆர்மன் கேம்பல்னு லெட்டரில் இருக்கு. நல்ல வேலை அப்பா வரலன்னு லெட்டரை படித்து முடிச்சுட்டு நம்மளால நினச்சிக்கிறான். அப்புறம் முன்னாடி இருந்த ஃப்ரெண்டை பார்த்து, நீ தான் ஹெக்மனா, அந்த ட்ரெயினி பட்லர் தானான்னு கேட்குறான். ஹெக்மன் தன்னோட கண்ணாடியை சரி பண்ணிட்டு ரொம்ப டீசெண்டாக, ஆமாம் சார், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஃப்ரீயாக சொல்லுங்கள் மாஸ்டர்னு சொல்கிறான். அவன் சொன்னதை கேட்டு யாரோ ஒருத்தன், நீ ரொம்ப தான் பணிவாக நடந்துக்கிறேன்னு சொல்கிறான். அவன் ஒரு திராட்சை கொத்தை நம்ம ஆளுக்கிட்ட கொண்டு வரான். இது லார்ட்ஸ் மாஸ்டருக்காக அனுப்புன திராட்சைன்னு சொல்கிறான். நம்மளால உன்னை வாயில போட்டுக்கிட்டே சீட்லெஸ் திராட்சையான்னு கேட்குறான். அவனும் ஆமான்னு சொல்கிறான். இது செம்ம ஸ்வீட்டாக இருக்குமேனு நினச்சிக்கும் போது அங்கே போயிட்டு இருந்த சில பசங்க நம்மளால ஒரு மாதிரி பார்க்குறானுங்க. இவன் எப்போவுமே ரொம்ப சீன் போடுறான், இப்போ ஸ்கூலுக்கு ஒரு பட்லரை கூட்டிகிட்டு வந்திருக்கான், பெரிய பணக்கார மாதிரி ஆக்டிங் கொடுக்குறான் பாரு, அவன் மட்டும் தனியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு பேசிக்கிறானுங்க. இதை கேட்டு நம்மளால வாயை தொடச்சிக்கிட்டு அந்த திராட்சையை பட்லர் பக்கம் தள்ளி விடுறான். ஹெக்மன், இங்கே நாம் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சீன் போடணும், நான் சொல்கிறத செய், இதை ஃபுல்லாக நீயே சாப்பிடுன்னு சொல்கிறான். இந்த திடீர் ஆர்டர் அவனை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுது. அவன் தலை குனிஞ்சி அதை வாங்கிட்டு ஓகே மாஸ்டர்னு முணுமுணுக்கிறான். லைஃப் ஃபுல்லாக ஒரு ட்ரெயினி பட்லராகவே இருப்ப போல. சரி ஓகே, இப்போ ரிலாக்ஸ் பண்ணுற டைம் இல்லைன்னு நம்மளால சொல்கிறான். அந்த பிரின்சிபல் சொன்ன வார்த்தைங்க நம்ம ஆளுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது.
அட்லாண்டா சொன்னது நம்மளால மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த டீமன் ஹோஸ்ட் பொண்ணுங்களை எல்லாம் கரெக்ட் பண்ணி வேர்ல்டை காப்பாற்றணும்னு சொன்னது ஞாபகம் வருது. ட்ரிஸ்டன் ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டுது. எல்னோர் ட்ரிஸ்டன் அஃபெக்ஷன் லெவல் ஸ்டேஜ் 1 ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அந்த ஃபேமிலியோட கர்ஸு ஒரு 7 நாளில் வெளியே வரும். கிடியன் ட்ரிஸ்டனோட கியூரியாசிட்டி லெவல் ஸ்டேஜ் 1 ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு காட்டுது. நம்ம ஆளோட மண்டைக்குள்ள வேர்ல்டு பீஸ் எல்லாம் இப்போதைக்கு ஓரமாக வைன்னு தோணுது. இப்போதைக்கு வந்திருக்க மிஷன் தான் மெயின் மேட்டர். ஆனால் பிரச்சனை அதோட நிற்கல. சிஸ்டம் மறுபடியும் வருது. மெயின் மிஷன் சாப்டர் 2 அந்த கிங்கோட சாவு சாப்டர் 2 பாஸ் ஃபைட்டில் வரும்னு காட்டுது. அதான் இப்போ பெரிய பிரச்சனை. நாம் பாஸ் ஃபைட்டுக்கு முன்னாடியே பிளான் பண்ணணும். ஒரிஜினல் ஸ்டோரி படி நான் கிடியனை பார்த்துருக்கவே கூடாது. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ ரியாலிட்டிக்கு வந்தால் ஹெக்மன் மேலே வானத்தை பார்த்து செம்ம ஃபீல் பண்ணி மாஸ்டர் இங்கே வெயில் தாங்க முடியலைன்னு சொல்கிறான். நம்மளால் அதெல்லாம் கண்டுக்கல. நம்ம ஆளோட மண்டைக்குள்ளே வேற நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரிஜினல் ஸ்டோரியில் அந்த ஆள் செத்து போன மாதிரி தான் வருவான். அவனோட பொண்ணுக்கு ஒரு பாசமான அப்பாவா இல்லைனாலும் அப்பா தானே. கிடியன் செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒயிட் டீமன் முழிச்சுக்கும். ஆனால் நான் அவனை சாப்டர் 1லேயே பாஸ் ஃபைட்டு அப்போவே முழிக்க வச்சுட்டேனே. கடவுளே, இப்போ எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அவன் உசுரோட இருக்கான்டா. இப்போ நான் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஸ்டோரி எப்படி வேணா மாறும். சரி, எல்னோர் அப்பா, நான் அவனை மீட் பண்ணுறேன். அவனை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். சிச்சுவேஷன் வந்தால் அவன்கிட்ட இருந்து எதையாவது பிடுங்கணும். அப்போ தான் அந்த சாப்டர் 2 பாஸை டீல் பண்ண முடியும்னு நம்மளால நினச்சிக்கிறான். தாலியன் நம்ம பட்லரோட கண்ணத்தை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறத பார்த்து நம்மளால குழப்பமா, டேய் தாலியன், என் பட்லரை என்னடா பண்ணுறான்னு கேட்குறான். நம்மளால இப்படி கேட்டதும் தாலியனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பட்லரா? இவனை யாரோ ராகிங் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். இவன்லாம் இந்த வேலைக்கு செட் ஆவானான்னு கேட்குறான். நம்மளால அவனை கை காட்டி கடுப்பா, நீ என் பட்லர் தொட்டதுக்காக உன்னோட ஸ்வாடை ஒரு நாளைக்கு நான் கடனாக வாங்கிக்கிறேன்னு சொல்கிறான். இந்த திடீர் பிளானை கேட்டதும் அவன் ஷாக் ஆகி, என்னது ஏண்டான்னு கேட்குறான். ஆனால் உடனே முட்டி போட்டு அவனோட ஸ்வாடை கொடுக்குறான். இது எனக்கு கிடைச்ச பெரிய சான்ஸ் மச்சான், இந்தா யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிறான். நம்ம ஆளுக்கு செம வெக்கமாக போகுது. உடனே சமாளித்து, இல்லைடா நான் கொடுத்துடுவேன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஆள் எல்னோர் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க போகிறான். எல்னோர் நம்ம ஆளை செம இன்ட்ரெஸ்டாக பார்க்குறா. ஆச்சரியமாக இருக்கே, தியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்துட்டு இப்போ என்கிட்ட வந்து ஸ்வாட்மேன்ஷிப் கற்றுக்கணுமான்னு கேட்குறா. நம்ம ஆள் கையை தூக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அந்த டீமன் அட்டாக்குக்கு அப்புறம் எனக்கு நிறைய விஷயம் புரிஞ்சுது. வெறும் ஹோலி பவரை மட்டும் நம்பி இருந்தால் நம்ம ஃபிசிக்கல் ஃபைட்டில் ரொம்ப வீக்காக இருப்போம். அதான் நான் ஸ்வாட்மேன்ஷிப் கற்றுக்கலாம்னு இருக்கேன். அட்லீஸ்ட் பேசிக்காவது கற்றுக்கணும்னு சொல்கிறான். நம்ம ஆள் பேசும்போதே மனசுக்குள்ள வில்லத்தனம் பண்ணுறவங்க மேலே இவளுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால எல்னோர் ரொம்ப நாளைக்கு நம்ம கூடவே இருப்பான்னு நினச்சிக்கிறான். அவள் லேசாக தலை குனிஞ்சு ஒரு மாதிரி கெத்தாக சிரிக்கிறா. இப்போதான் நீ உருப்படியாக ஒரு விஷயம் பேசியிருக்க. ஒரு ஜூனியரா நீ இவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறா. அவள் ஸ்வாடை எடுக்கிறத பார்த்து இதுதான் கரெக்டான சான்ஸ், அவளோட டெக்னிக்ஸை எல்லாம் காப்பி பண்ணிக்கணும்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் நம்ம ஆள். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.